இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் குளோரி பிரசன்னா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இப்போது உங்கள் முன்னால் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்ம வீரர் காமராஜர். தாய் நாட்டின் பணியை தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் வழி விளக்கு காமராஜர். நாடே அவரது திருக்கோவில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரசே அவரது உயிர் மூச்சு, காந்தியடிகள் காட்டிய பாதை அவரது வாழ்க்கை முறை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுப்பட்டி என்னும் ஊர் இருந்தது. அது இப்போது விருதுநகர் என்ற நகரமாக விளங்குகிறது. அவ்வூரில் உள்ள தேங்காய் வியாபாரி குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் காமராஜர் பிறந்தார். இவரது பிள்ளை திருநாமம் காமாட்சி. நாகம்மாள் இவரது தங்கை. இவரது 6வது வயதில் தந்தை காலமாகிவிட்டார். தாய்மாமன் கருப்பையா நாடாரின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தார். இவர் 6ஆம் வகுப்பு வரை தான் படித்தார். பின்னர் தாய்மாமன் நடத்தி வந்த துணிக்கடையில் பணியாற்றினார். துணிக்கடையில் வேலை செய்யும் போது செய்தித்தாள்களை படிக்கும் வழக்கம் ஏற்பட்டது. விடுதலை கூட்டங்களுக்கும் செல்வார். இவர் விடுதலை